வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதற்கு முன்னால் ஜெபித்து கடந்து செல்வோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். லார்ட் தி ஹோலி ஸ்பிரிட், ஓப்பன் our ears, eyes, hearts and minds of understanding. தேவவசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்கள் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆவியிலே பலப்படுத்துங்க. உமக்கு உண்மையாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாகவும், தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும். இது ஆக்சுவலாக நம்ம சபைகளில் செய்யப்பட்டு வருவதற்கு ஆப்போசிட்டாக இருக்குது. முன்னால் பார்த்தா தாழ்மையாக இருக்கும், முன்பாக இருக்கும்போது தாழ்மையாக இருக்கும், தூரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி தான் போட்டிருக்குது வேதத்தில். கண்டிப்பாக இருக்கிற பவுலாகிய நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும், இது ரெண்டும் வேணும். தயவு, அவர் தேவன் தயவுள்ளவர். ஸோ அவருடைய சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது உங்களால் நான் கண்டிப்பாக இருக்கும்படிக்கு கண்டிப்புள்ளவர்களாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த 3வது வசனத்திலிருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிங்க. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர். இப்போ சர்ச்சில் வரும்போது ஆர்கியூமெண்ட் வரும். இவன் ஃப்ளஷில் நடக்கிறான், இவன் இதில் நடக்கிறான். இது அந்த காலத்துலேயும் போயிருக்குது. ஸோ அந்த காலத்து சபையிலையும் போயிருக்கு. ஸோ மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. when you wage a war against Satan, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம சண்டை போட முடியாது. ஸோ மாம்சத்தை விட்டு ஆவியில் வச்சு தான் சண்டை போட முடியும். ஆவியானவரை கொண்டு தான் சண்டை போட முடியும். மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய ஆயுதம் சண்டை போட வரும்போது சண்டைனா கை வச்சு குஸ்தி போட்டு சண்டை போடுறதில்ல. இது எப்படின்னா, இது போர் ஆயுதங்கள். இட்ஸ் நான் வெர்பல். ஈவன் சம்டைம்ஸ் அவர் அட்டாக்ஸ், நம்ம மேலே அட்டாக்ஸ் வரும், பெரிய அட்டாக்ஸ் வரும். நம்மளுக்கு எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியாது. முழிப்போம், சண்டை போட முழிப்போம். நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. பொதுவாக விச் கிராஃப்ட், வூடு, பிளாக் மேஜிக் இதெல்லாம் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது ஸோ அவனுக்குன்னு ஒரு வெப்பன் இருக்கும், பிசாசுக்குன்னு. அவன் அந்த வெப்பனை தான் தூண்டி விடுவான். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. எங்கள் போராயுதங்கள், நாங்கள் சண்டை போடுற ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக. மாம்சத்தில் நம்ம என்ன செய்யணும், சண்டை போடுவோம், கத்தி சண்டை எடுத்து சண்டை விடுவோம், துப்பாக்கி எடுத்து சுடுவோம். இல்லாட்டி ஏதாவது ஒரு ட்ரோன்ஸ், இந்த காலத்தில் எடுத்து பார்த்தா ட்ரோன்ஸு, இன்னும் வேறு காரியங்களை வச்சு நம்ம ஒருத்தர் தாக்கி கொண்டு சண்டை போடுவோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆல்டுகெதர். ஸோ அவைகள் அரண்களை நிர்மூலமாக, எனிமியோட பேஸே அடித்து தூக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. தேவனால் பலம் ஏற்றப்பட்டு நம்முடைய போராயுதங்களை, இப்படிப்பட்ட போராயுதங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. ஆக்சுவலாக இங்கே இந்த இடத்துல பாருங்க, அவர்களால் தர்க்கங்கள்னா ஆர்குமெண்ட்ஸ். எப்பவுமே பிசாசு ஒரு ஆளோட சண்டை போடணும்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளப்பி விடுறது ஆர்குமெண்ட்ஸ் தான் கிளப்பி விடுவோம். ஆர்குமெண்ட்ஸில் நம்ம இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் எனஃப் அங்கேயே அடிபட்டு போடுவோம். ஸோ இஃப் வி டோன்ட் நோ த வேர்ட் ஆஃப் காட், we will lose the argument and we lose that thing. நம்மளுக்கே சந்தேகம் வந்துடும், நம்ம ஃபெய்த் மேலேயே சந்தேகம் வந்துடும். ஸோ மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவர்கள் இருக்குது. அவர்களால் நாங்கள் தர்க்கங்களையும், ஆர்குமெண்ட்ஸ்,
எந்த ஒரு ஆர்குமெண்ட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்குமெண்ட் வந்து சேர்ந்தா கூட அந்த ஆர்குமெண்ட்ல டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் யுவர் பாயிண்ட். இஃப் யூ ட்ரை டு ப்ரூவ் யுவர் பாயிண்ட் யூ லூஸ். உன்னை நீதிமானாக்குகிறவர் என்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர்னு ஒரு வசனம் இருக்குது. உன்னை நீதிமானாக்கி உன்னை ஒரு ஸ்தானத்தில் நிற்க வைக்கிறது கர்த்தர். யோசேப்பை நீதிமானாக்குறது கர்த்தர். அவனை நிறுத்தி குழந்தை வைச்சது கர்த்தர். ஒவ்வொருத்தரையும் தானியலை தூக்கி கொண்டு போய் அந்த பொசிஷன்ல வச்சது கர்த்தர். ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது கர்த்தர். ஆகவே தர்க்கங்கள் when you go in for arguments, எப்பவுமே இது நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் அடிக்கடி பார்க்கலாம். அது பொதுவாக புதிதாக புதுசர்களானவர்கள் அல்லது கொஞ்ச நாள் ஊர்னவங்க, இவங்க எல்லாமே நம்ம ஆர்குமெண்ட்ஸில் எப்படி எழுவணும், எங்கள் கோயில் பெருசு உங்கள் கோயில் பெருசு, எங்கள் பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு உங்கள் பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு, எங்கள் பாஸ்டர் மாதிரி உங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுடுங்க. சபைக்கு எதுக்கு போகிறோம்? தேவனை தொழுது கொள்ள போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். இதை விட்டுட்டு யார் எப்படி எது இதெல்லாம் எங்கேருந்து வருது, யார் கிளப்பி கொடுக்கறது? உங்கள் பாயிண்ட்டை உங்களை தோக்கடிக்கிறதுக்கு பிசாசே அழகாக அந்த 6 காரியத்தை எடுத்து உங்களுக்கு வைக்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறியா? அது ஒன்று தான் பார்க்குறாரு. அவரை தொழுது கொள்கிற அதான் இயேசு சொன்னார், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஸோ அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இருக்கிற போது நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டால், இதை விட்டுட்டு ஆர்குமெண்ட்ஸில் இறங்கிடும். ஒருத்தர் இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடக்கூடாதா, எது கரெக்டாக இருக்கும், ஐயா இதிலெல்லாம் இறங்காதீங்க. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறீங்களா? அவன் தனக்குரிய காரியத்தை பார்க்கணும். அடுத்தவன் என்ன செய்கிறான்னு பார்க்காதீங்க. அடுத்தவன் என்ன பார்க்காதீங்க. இதுதான் அவன் பிசாசு செட் பண்ணுற ட்ராப். இந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. இன்றைக்கும் நிறைய சேனல்ஸில் பாருங்க, இந்த 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 பாஸ்டர் இப்படி பண்ணிட்டார், எந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டார், எந்த பாஸ்டர் எப்படி போனாலும் சார், அவனுடைய விசுவாசத்துக்கும் அவனுக்கு கர்த்தர் சொல்லியிருக்க காரியத்துக்கும் நாம் யார் பதில் சொல்றது? அவனை அழைத்தவர் கர்த்தர். அவன் பதில் சொல்ல வேண்டியவன். அவர் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும்னா கர்த்தருக்கு பதில் சொல்லிட்டு போறான். அவன் தப்பு சொல்றதுக்கு நம்ம யாரு? நம்ம இது மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆர்குமெண்ட். இதுலேருந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். கடைசியில் அது இட் வில் எண்ட் அப் இன் அ பிக் ஃபைட். ஸோ வித் த வெரி பர்பஸ் ஆஃப் அஸ் கேதரிங் தேர் ஒரு 2 பேர் உட்காந்து பேசுறதும் இட் வில் எண்ட் அப் இன் அ ஃபைட். அதில் கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். ஸோ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன எதுக்காக சபை கூடி வர செய்கிறார்? தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வது. அறிந்து கொண்டது பத்தாது, இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேணும். இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேணும். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் என்னமோ அவன் மீது கற்பாறையின் மேல் கட்டின வீடு கட்டினவனுக்கு ஒப்பிடுகிறேன்னு சொல்லி இயேசு சொன்னார். அந்த வார்த்தையின்படி உண்மையாகவே இயேசுவை அறிந்திருக்கிறவர்கள், இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் தேவனுடைய வசனத்தின் மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அதில் தான் பார்த்துக்கணுமே தவிர்த்து, 2வது மற்றவங்களை பற்றி இடப்படணும். மற்றவங்க எப்படி வேணா போறாங்க, ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கணும்.